தர்ஷினி கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாடி. கிச்சன் தான் பூட்டி இருக்கே சித்தி. இந்த டைனிங் டேபிள் மேல இருக்கும், கொஞ்சம் எடுத்துட்டு வாயேன். போ. அம்மா பசிக்குதுமா. இந்த கிச்சனை தான் பூட்டி வச்சுட்டு போயிருக்காருல உங்க பெரியப்பா. எங்களுக்கு தண்டனை கொடுக்குறேன்னு அதை பூட்டி சாவி எடுத்துட்டு போயிட்டாரு. அது எங்களுக்கு ஜாலி தான், உங்களுக்குலாம் தான் கஷ்டம். ஆம்பளைகளுக்கு என்னடி கஷ்டம்? இந்தா பந்தாவா வண்டியை தூக்கிட்டு வேலைன்னு கிளம்பிட்டாங்க. நடு சாமத்தில் இதுகளுக்கு என்ன பேய் ஆடுற வேலைய? நல்லா மூக்கு முட்டை தின்னுட்டு வர வேண்டியது. தின்னுபிட்டு வந்து செரிக்கலை கறிக்கலை நீரை கொண்டா மோரை கொண்டாங்க வேண்டியது. சே, மனுஷங்களா இவங்கெல்லாம்? நம்மளை விட குழந்தைங்க இருக்காங்க, வயசானவங்க இருக்காங்க. சாப்பிடாம இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? அதை கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாமா? இப்படி இந்த கிச்சனை பூட்டிட்டு போயிட்டா என்ன செய்ய முடியும்? அதனக்கா வாய் என்ன நமக்கு கிச்சன்லயா இருக்கு? அறிவை கொண்டு யோசிச்சிருக்காங்க பாருங்க. அறிவு அடாக்கா கக்கூச பூட்டாம இருந்தாலும் சந்தோஷப்படுங்க. அவனுக்குள்ள உட்காந்து பேச மாட்டோம்ல, அதுதான். அதுல பாத்தீங்களா, தர்சனை மட்டும் கூட்டு போயிட்டாங்க. ஆம்பளை பிள்ளைய அவன் சங்கடப்படக்கூடாதான், பொம்பளை பிள்ளைங்களா நம்மளோட உட்காந்து சங்கடப்படணும். என்ன புத்திக்கா இந்த ஆளுக்கெல்லாம்? சி. பேசிட்டே இருக்காதம்மா, பசிக்குதுமா. மதியமும் சாப்பிடவே இல்லம்மா. இந்த தண்ணியை குடி. பாவம். இதுக்கு மேல உனக்கு பசி இருக்க கூடாது, நான் மந்திரம் தான் போடணும். ஆதிராத்த போனதுல இருந்து எதுவுமே சாப்பிடல. எனக்கும் தான் பசிக்குது. ஏண்டி புள்ளே? இந்த தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே உட்காந்துக்க. கண்ணு, பிஸ்கட் தட்டுமா? பிஸ்கெட்லாம் வேணாம். ஐயா அக்கா, அது பிஸ்கெட் எல்லாம் திங்காதுக்கா, இல்லாததை கொண்ட கல்லால் அடிப்பேங்கோ. இவங்க வந்துட்டாங்க. சக்தி, அதை கொடு. தாரா, இந்தா என்ன சித்தி? சாண்ட்விச். ஐ சாண்ட்விச். அக்கா என்னங்க? நந்தினி, இந்தா நீ சாப்பிடு. சாப்பிட்டு கொடுங்கக்கா. நான் இந்த சாப்பிடு. சாப்பிட மாட்டேன், எடுத்துக்கங்க. நான் அவகிட்ட இருந்து எடுத்துக்கிறேன். ஏய் ஜனனி, இதெல்லாம் என்னது? மளிகை சாமானும் வீட்டுக்கு தேவையான பொருளும். என்னம்மா நீ? இதுக்காண்டி இந்த நேரத்துக்கு நீங்க கடைக்கு போகணுமா? என்கிட்ட கேட்டா எடுத்து தர மாட்டோமா? எப்படி கிச்சனை உடைச்சு உள்ளார இருக்கிறதெல்லாம் எடுத்து கொடுப்பீங்களா? லுக்கு விடாதீங்கக்கா. இனிமே அந்த ஆளு காத்து கூட இவங்க மேல படக்கூடாது, அதுல நான் உறுதியா இருக்கேன். நமக்கு தான் வக்கு இல்லை, இவர் வீட்டுல பொங்கி திங்குறோம். இவங்களுக்குன்னு தலையெழுத்து, அவர் கையை நம்பணுமா? ஜனனி, நீ எடுத்த முடிவு சரிதான், அதுலயே ஸ்ட்ராங்கா நில்லு. உனக்கு கோவம் வந்தா என் மேல வந்து பாய்விய. அவரை சார்ந்து இருக்கணும்னு நான் சொல்லலடி. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான்க்கா, இருக்கட்டும். இனி சக்தியும் ஜனனியும் கோடி ரூபாய் கொடுத்தா கூட இந்த நன்றி கிட்ட வீட்டில் இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். ஓடி ஆடி அவ்வளவு பார்த்து சலிச்சு போயிருக்கு. ஆனா அண்ணன் அம்மா நீ எல்லாம் இவ மேலதான் பாயிறாங்க. தேவையா இவளுக்கு இதெல்லாம்? அத்தை வாமா, பார்த்து வாமா. வாங்க. கையை குடி. பார்த்து. உட்காரு, உட்காருப்பா. அத்தை சாப்பிட்றீங்களா? உங்களுக்கும் பொட்டலம் சாப்பாடு தான், உங்க மகனோட உபயம். சனனி வா, வாடா உட்காரு. சக்தி, என் வார்த்தை கண்டு திரும்ப வந்தே இல்லை, ரொம்ப சந்தோஷம்ப்பா. சின்ன பிள்ளைல இருந்து உன்னை பார்க்குறப்ப எல்லாம் கவலையா இருக்கும். கடைசியா பிறந்த பையனே இப்படி மந்த புத்தியா இருக்கானே, விவரமே இல்லாம எடுப்பார் கைப்புள்ளையா இருக்கானே, எப்படி பொழைக்க போறான்னு கவலையா இருந்தேப்பா. நான் பெத்ததுலயே இப்ப நல்ல பிள்ளையா இருக்கிறது நீ ஒருத்தந்தாப்பா. அழுகாதம்மா. காலம் கடந்துதான் எனக்கு புரியுது. ஐயா, நீ இப்படியே இரு, அதான் எனக்கு வேணும். என்ன உருக்கமா பேசுது? தெரியல. தங்கச்சி மட்டும் விட்டுறாத. அவ கோவத்துல பேசினாலும் சரி, அழுது புரண்டு ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் சரி, உன் ரத்தமையா. நான் முழுசா நம்பிக்கை வச்சிட்டு இருக்கிறது உன் மேலதான். அவளை நல்லபடியா பாத்துக்கையா. அம்மா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா.
இப்போ எதுக்கு இதெல்லாம் நீ பேசணும்? அழுகாதம்மா. பேசுற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டாங்களேப்பா. சரி, உங்க அண்ணன் கிட்ட சொத்து வேணாம் பணம் வேணான்னு சொல்லிட்டு அடுத்து என்ன செய்ய போற? ஜனனி பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காம்மா. பேங்க்கில் லோன் போட்டிருக்கோம். அதை பார்க்கறதுக்கு தான் போயிருந்தோம். என்னது பணமா? என்னதுமா இது? மா, இது வச்சுக்கையா, இதெல்லாம் ஆதரவு கொடுக்கறதுக்காக நான் சேர்த்து வச்சேன். இனிமே அவளுக்கு கொடுத்து பிரயோஜனம் இல்லை. நீ வச்சுக்கையா. மா இதெல்லாம் வேண்டாமா. நீ ஏன் யோசிக்கிறேன்னு எனக்கு விளங்குது. இது உங்க அண்ணன் சம்பாத்தியத்துல வாங்கினது இல்ல, எங்க அம்மா எனக்கு கொடுத்தது, உங்க ஐயா வாங்கி போட்டது. வச்சுக்க. நல்ல முன்னேறி வந்த பிறகு உன் தங்கச்சிக்கு செய். நான் சொல்ல வேண்டியதில்லை, நீ செய்வே, எனக்கு தெரியும். இப்ப வச்சுக்கையா. சக்தி, அம்மா காண்டி வாங்கிக்கையா. நீ வாங்கினாதான் எனக்கு மனசு நிம்மதியா இருக்கும். சனனி, நான் பேசினதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காத. ஏதோ கோவத்துல வார்த்தையை கொட்டிட்டேன். இப்ப யோசிச்சு பாக்குறப்போ எல்லாம் விளங்குது. நீ என்ன செய்வே? ஆதருக்கு நல்லது நினைச்சுதான் செஞ்ச. அந்த அருண் பையனை வர வைக்க எவ்வளவோ முயற்சி பண்ணேன். அவன் இப்படி அடிபட்டு கிடப்பான்னு யாரு நினைச்சா? எல்லாம் அவளோட விதி. சின்ன வயசுல இருந்து அவளுக்கு அப்படிதான், எந்த நல்லதும் நடக்காது. அதான் கோவத்துல தரித்திரம் பிடிச்சவன்னு அப்படி பேசிவிட்டேன். இம்புட்டு தூரம் வந்துட்டேனே, நீ நல்லா இருக்கணும், அதாண்டி எனக்கு வேணும். அன்னைக்கு மெட்ராஸ்ல மூட்டு வலி ஆஸ்பத்திரி கொண்டு போனேன் இல்ல, அங்க டாக்டர் கூட என்ன உன் அம்மாவான்னு கேட்டாரு. கொஞ்சம் கூட யோசிக்காம பட்டுன்னு ஆமான்னு சொல்லிட்டேன். என் மனசு எவ்வளவு நிறைஞ்சு போச்சு தெரியுமா? சொன்னது மட்டும் இல்லை, அதுக்கேத்த மாதிரி தான் எல்லாம் செய்யறேன். நான் உங்க எல்லாரையும் அப்படிதாண்டி பாக்குறேன். அப்பப்போ வஞ்சி புடுவேனே தவிர மனசுக்குள்ள நீங்க எல்லாம் நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் தாண்டி எனக்கு. நீங்க எல்லாம் இந்த வீட்டுல இல்லைன்னா இந்த வீடு வீடாவே இருக்காது. அது என் மனசுக்கு நல்லாவே தெரியும், சொல்லிக்க மாட்டேன். அம்புட்டுதான். வாங்கிக்கப்பா, வாங்கிக்க. இதே ஒத்துமையோட நீங்க ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும்பா, சந்தோஷமா இருக்கணும். நாளைக்கு வெள்ளனை எழுந்துச்சு நான் ஊருக்கு கிளம்புறேன்ப்பா. ஊருக்கா? என்னத்த எங்கிட்டு போறிய திடீர்னு? இனி எனக்கு என்னடி இருக்கீங்க? என் பொண்ணை போய் பார்க்கறேன்னு சொன்னா போகக்கூடாதுன்ற அவன். அவளை அங்கே போய் பார்த்தாலும் அந்த ஜான்சி ராணி இருக்கிற இடத்துல அவ எப்படி இருப்பா, எந்த நிலைமையில இருப்பா? எனக்கு மனசு தாங்காது. கடவுள் மேல பாரத்தை போட்டேன். நம்ம முத்துசாமியும் பொண்டாட்டியும் குடும்பத்தோட காசிக்கு போறாங்க. நானும் வர்றப்பான்னு சொன்னேன், வாங்கன்னு கூட்டிட்டு போறாங்க. நான் போயிட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு வரேன்ப்பா. அதான் காசிக்கு போயிட்டு வந்துட்டீங்களே, திரும்ப எதுக்கு அங்க போயிட்டு முடியாம? அதுவும் ஆதிரை வேற இப்படி கிடக்கு, பார்க்காம இருந்துருவீங்களா நீங்க? அதெல்லாம் இதோ சனனி பார்த்துப்பா. இனி இங்க நடக்கிறது பார்க்க என் உடம்புல தெம்பு இல்லை, மனசுலயும் தெம்பு இல்லை, எல்லாம் விட்டு போச்சு.
எதுவும் சொல்லாதீங்க, விடுங்க. கொஞ்ச நாள் போயிட்டு நிம்மதியா இருந்துட்டு வரேன். இனி எனக்கு அந்த சாமி தான் வழி காட்டணும். சக்தி, நாளைக்கு வெள்ளனையே கிளம்புறேன். எல்லாரையும் பார்த்துக்கப்பா. அவனுங்க வந்தா இவளுங்களை படுத்துவாங்க. இவளுகளை காண்டி நீங்க 2 பேரும் தான் பேசணும். நீங்க விட்டு கொடுக்க மாட்டீங்க எனக்கு தெரியும். இருந்தாலும் சொல்றேன். இது பாரு, உங்க அண்ணனுங்க யாருக்கிட்டையும் நான் போறது சொல்ல மாட்டேன். நீயும் சொல்லிக்க வேண்டாம். அவனுங்க என்ன கேட்க போறதும் இல்லை. வெள்ளனையே கிளம்புறேன். ஆதிரை மட்டும் பார்த்துக்க. கோவமோ தவமோ அறியாத புள்ள. முடிஞ்ச வரைக்கும் அவளுக்காண்டி என்ன செய்யணுமோ செய்யுங்க. அதுக்கு மேல அவ தலையெழுத்துப்படி நடக்கட்டும். சனனி, நீ தோத்துட்டேன்னு சொன்னேன்ல, நீ தோக்கலடி. ஜெயிக்க வேண்டியது நிறைய இருக்கு. நீ ஜெயிப்ப. நான் மனசார சொல்றேன்டி. ஜெயிக்கிறதுக்குனே பிறந்தவடி நீ ஜெயிப்ப. நான் செத்த நேரம் தூங்குறேன். ஆல் தி பெஸ்ட். ஜனனி, அத்தை இப்படியெல்லாம் பேசி நான் பார்த்ததே இல்லை. நீ ஜெயிப்ப ஜனனி. இனியெல்லாம் நல்லதாக தான் நடக்கும். கண்டிப்பா நீ ஜெயிப்ப. சூப்பரா சொன்னாங்களா அத்தை? அக்கா, நம்மெல்லாம் ஜெயிச்சிருவோம் அக்கா. அம்மா காசிக்கு போயிருச்சா? ஏன்ட்ட சொல்லாம எப்படி போச்சு? உங்க முகத்துல எல்லாம் முழிக்க கூடாதுன்னா வெள்ளன சூரிய வரத்துக்குள்ள கிளம்பி போயிட்டாங்க. ஏய், என்னடி நக்கலா? தொலைச்சு விடுவேன். தொலைச்சு 4320 தடவை. அது இல்லைங்க, 4320 தடவை தொலைக்கிறேங்கிறீங்களே, தொலைக்க மாட்டேங்கிறீங்களே. என் கிரகம், நான் இங்கனே தான் இருக்கேன். ஏமா, இந்த கேலி கிண்டல்லாம் இங்க தேவை கிடையாது. அம்மா எப்படி எங்க கிட்ட சொல்லாம போச்சு? ஐயோ, அதே டவுட்டு தான் எனக்கும். பெத்த பிள்ளைங்க நீங்க, கூட பிறந்த தங்கச்சின்னு கூட நினைக்காம ஒரு முட்டுச்சந்துக்குள்ளார கொண்டு வச்சு அப்படியே இடுக்கி கதற தாலிய கட்டி இந்த குடும்பத்தோட கௌரவத்தை அப்படியே நில நிறுத்தி நிப்பாட்டி இருக்காங்க பாரேன். அத புரிஞ்சுக்கிறாம ஒரு பெத்த தாயா இருந்துகிட்டு இவங்க மூஞ்சில எல்லாம் சி முழிக்கவே கூடாதுன்னு காசிக்கு போயிருச்சது. ஆகுமா? ஏம்மா ரேணுகா, போதுமா, நிப்பாட்டிக்கம்மா. இந்த குத்தல் பேச்சு நக்கல் பேச்சு நாளுக்கு நாள் கூட்டிகிட்டே போகுது. நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். பொறுங்க, நேரம் பார்த்து எல்லாத்தையும் அடக்கிறேன். அடக்கி விட்டாலும் அப்படி கிழிச்சிருவார். இப்போ என்ன, எங்கள் அம்மா என்கிட்ட சொல்லாமல் காசிக்கு போயிடுச்சு, அவ்வளோதானே? போகட்டும், அது வரும்போது வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னைக்கு கல்யாண மண்டபத்தில் வச்சு என்கிட்ட பொய் சொல்லிட்டு என்னை ஏமாதிச்சோ அப்போயே எனக்கு எல்லாம் விட்டு போச்சு. இதா இருக்குமா, நீங்கள்லாம் எல்லாத்தையும் வெளியே தெரியாமல் அமுக்கு நீ வேலை பார்ப்பையே. நான்லாம் அப்படி கிடையாது. எதாக இருந்தாலும் சொல்லி அடிப்பேன். இப்போ சொல்கிறேன், போய் மாப்பிள்ளை அழைச்சிட்டு வாங்க, போங்க. எனக்கு எது மாப்பிள்ளை? ஏய், நான் சொல்கிறது இந்த வீட்டு மாப்பிள்ளை கரிகாலனை சொல்கிறேன். கரிகாலனை போய் மாப்பிள்ளை விருந்துக்கு அழைச்சிட்டு வாங்க, போங்க. ஓ, அவரையா? இல்லை, இத்தனை நாளாக நீங்கள் அவரை அரக்ராக்கு லூசு மென்டல்னு தான் கூப்பிட்டுட்டு இருந்தீங்க. திடீர்னு மாப்பிள்ளை கீப்பிளனோடனே எங்களுக்கு விளங்கலை. சாரி. கிண்டல் பண்ணுறீங்களோ? பண்ணுங்க. உங்கள் எல்லாருக்கும் இன்னொரு அதிர்ச்சி இருக்கு. நம்ம பண்ண காரியத்துக்கு இந்த ராட்சசை இன்னும் நம்மளை ஒன்றும் செய்யாமல் விட்டு வச்சிருக்கானே. என்ன செய்ய போகிறானோன்னு திக்குன்னு இருக்கா? இருக்கும். பொறுங்க. முதல்ல இந்த வேலையெல்லாம் முடிங்க. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் சேர்த்து பெரிய அதிர்ச்சியாக வச்சுருக்கேன். அதில் எல்லாரும் அடங்கி ஒடுங்கிடுவீங்க. இவங்க எங்க மேல இருந்து வராங்க? அப்பதாவை பார்த்துட்டு வரோம்க்கா. ஆமாம், வீட்லேயே இருக்க மாட்டேன்னு சொல்ல வேண்டியது, அப்புறம் வீட்டுக்குள்ளேயே சுற்றிட்டு தெரிய வேண்டியது. கேட்டால் அப்போ தான் ஆட்டுக்குட்டின்னு 1008 காரணம் சொல்ல வேண்டியது. சரிம்மா, கிளம்புங்கம்மா, போயிட்டு வாங்கம்மா, டைம் ஆகுது. நாங்கள் எதுக்கு போகணும்? எங்களாலெல்லாம் போக முடியாது. எதுக்கு நாங்கள் போகணும்னா? நீங்கள் தான் போகணும்.
மாப்பிள்ளை அழைக்கிறதுக்கு வீட்டில் இருக்கிற பொம்பளையே தான் போகணும். போயிட்டு வாங்க. நீங்க புதுசா கொண்டு வந்திருக்கிற ரூல்ஸா மாமா? உங்க விருப்பப்படி இப்ப இந்த கட்டத்துல நாங்க தான் போகணுமா? ஆமாம், நீங்கள் தான் போகணும். பாவம் பண்ணியிருக்கீங்கல்ல, பண்ண பாவத்துக்கெல்லாம் போய் புண்ணியம் தேடுங்க. போங்க. போய் சம்பந்தியம்மா ஜான்சி ராணியை பார்த்து எங்கள் தலைவி பேச்ச கேட்டு உங்களுக்கு எதிராக குழி பறிச்சது தப்புதான், எங்களை மன்னிச்சிருங்க, மாப்பிள்ளை விருந்துக்கு மாப்பிள்ளை அனுப்பி வைங்கன்னு போய் கேளுங்க. போங்க. இது அந்த மாளிகைக்கு போய் அந்த மகாராணி காலில் விழுந்து கெஞ்சி கூத்தாடி நாங்கள் கூட்டு வரணுமா? ஏன் நீங்க அப்படியே தங்கத்தட்டில் பிறந்து வளர்ந்தவளாக்கும்? அங்கெல்லாம் போனா உங்க பொன்மேனி அப்படியே உருகிடுமோ? ஏமாமா, கல்யாணம் கட்டி அந்த புள்ளைய கொண்டு அங்க விசிறி விட்டு வரையில வீட்டு பொம்பளை எல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியல. ஆம்பளைய மட்டுமே சேர்ந்து போய் அங்கிட்டு என்னென்னவோ செஞ்சுவிட்டு வந்தீங்க. இப்ப போய் அழைக்கணுங்கையில மட்டும் பொம்பளைய தேவைப்படுதோ? ஆமா, பொண்ணு மாப்பிள்ளை கொண்டு போய் விட்டு வந்தது நாங்க தான். இப்ப அவளை போய் அழைச்சு வர சொல்றதும் நாங்க தான். அதுக்கு என்ன செய்யலாங்கிற? போக முடியுமா முடியாதா? முடியாதுங்கிறது தான் நாங்கள் பச்சையா சொல்லிட்டு இருக்கோமே, இன்னுமா விளங்கல? ஏய், நீ பச்சையா சொன்னாலும் சரி சிவப்பா சொன்னாலும் சரி, நீ தான் போயிட்டு வரணும். பொத்திட்டு போ. முடியாதுங்க. என்ன முடியாது? ஏ கதிர் இருப்பா, இங்க பாருங்கம்மா, இந்த போராட்டம் பண்றது ஸ்ட்ரைக் பண்றது அதெல்லாம் இனிமேல் நடக்காதுமாங்க. ஒழுங்கு மரியாதை நான் சொல்றதை கேட்டு வேலை செய்யுங்க. நான் போனா போகணும், வானா வரணும், அதான் சட்டம். போங்க, டைம் ஆகுது, கிளம்புங்க. 3 பேரும் போயிட்டு வாங்க. போங்க. இல்லை வேண்டாம் வேண்டாம், 3 பேரும் போக வேண்டாம். ஈஸ்வரி ராணி அவங்க இங்கே இருக்கட்டும். நந்தினி நீ மட்டும் போயிட்டு வா. ஏன் நான் மட்டும் போகணும்? ஆமாம், நீ மட்டும்தான். நீ தான் அந்த ஜான்சி ராணிகிட்ட வாயாடினாம்ல, வாயாடினதுக்கு ஏதாவது பெரிய தண்டனை கொடுப்பா. வாங்கி கட்டிட்டு மாப்பிள்ளை அழைச்சிட்டு வா. போ. இந்த புறணி பேசுகிற கூட்டணிக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுக்குறேன். அவங்க இங்கேருந்து இந்த விருந்துக்கான ஏற்பாடெல்லாம் பார்க்கட்டும். ஆமா, விருந்து பண்றேன். போ போயிட்டு வா. நான்லாம் தனியாலாம் போக முடியாது. தனியாக போக மாட்டேன்னா அப்போ ஒன்று செய்யு, உன் தலைவியை கூப்பிட்டு போ. ஜனனியவா? ஆமாம், ஜனனியத்தான். அவங்க தானே எல்லா திட்டத்தையும் போட்டு கொடுத்தவங்க. திட்டம் போட்டு கொடுத்தவங்க பின் விளைவுகளுக்கும் துணையாக நிற்கணும்ல. அதுக்கு பயந்தா எப்படி தலைவியாக இருக்க முடியும்? கூப்பிட்டு போ. அவெல்லாம் வரமாட்டா. ஏன் வரமாட்டா? ஜான்சி ராணியை பார்த்து பயமா? அக்கா நான் வரேன்க்கா. இந்த வாரேன்னு சொல்லிட்டாங்கல்ல, கூப்பிட்டு போ. கூடயே நம்ம தேரோட்டியும் கூப்பிட்டு போ. அப்போ தான் உனக்கு வாந்தி வராமல் இருக்கும். தேவையில்லாம இதுங்க ரெண்டும் என்ன அதுங்க கூட அனுப்புறிய? ஏதாவது கோக்குமாக்கு பண்ணிட போதுங்க. கோக்குமாக்கா? இனிமேல் என்ன கோக்குமாக்கு பண்ண முடியும்? கதிரு, நானாவது பரவாயில்லப்பா. ஜான்சி ராணியை பற்றி தெரியும்ல, பெண்டை நிமித்திடுவா. இவங்க பார்த்தாலும் அவட்ட பழிக்காது. அவளைய பார்த்தா இவருக்கு தான் பயம். சரிம்மா, டைம் ஆகுதுமா, கிளம்புங்கம்மா, போயிட்டு வாங்க. புடவை மாத்திட்டு போறோம். ஏய், நீ எந்த புடவை கட்டினாலும் அப்படியே தான் இருப்ப. இதுவே இருக்கட்டும், போ. சக்தி வா. ஏ ரேணுகா, நீ எங்க போற? வாசல் வரைக்கும் போறேன். வழி அனுப்ப போறியாக்கா? ஆமா, அவங்க கடல் கடந்து அப்படியே நெடும்பயணம் போறாங்க. கட்டி பிடிச்சி வழி அனுப்ப போறியாக்கா? போமா, அவங்க போய்க்கிருவாங்க. நீ சமையல் கேட்டு போய் அடுப்ப பத்தவியுமா. முறப்பெல்லாம் அப்புறம் முறைச்சிக்கலாம். முதல்ல சொன்ன வேலையை பாருங்க. போங்க. சக்தி, நீ கார் எடுத்துட்டு வந்துடுறாங்க, கதவு திறப்போம். சரி. அண்ணா வண்டி சாவி கொடுங்க. வண்டியில தான் தம்பி இருக்கு. சரி. ஆத்தாடி ஆத்தா, ஒரு வேலைக்கு அனுப்புறதுக்குள்ள எத்தனை ஏழ்ற. கதிரு, ஞானா கவனிச்சியல? வர வர ரொம்ப பேச ஆரம்பிச்சாளுங்கப்பா. மூச்சு அடக்கி தம் கட்டியில் பேசுகிறாளுங்க. பொறு எல்லாத்துக்கும் இருக்கு. மூர்த்தி அண்ணன், கதவை சாத்திக்கங்க. ஆமா, அவர் சொன்னார், நீ ஏன் ஒத்துக்கிட்ட? அவர் சொன்னதும் ஒத்துக்கிட்டேன்னு யாரு சொன்னாங்க? ஆதிரே நம்ம மேல கோவத்துல இருப்பா. குறிப்பா என் மேல ரொம்ப கோவமா இருப்பா. அவ மட்டுமா அவன் மேல கோவத்துல இருக்கா? ஊர்ல பல பேர் உன் மேல கோவத்துல இருக்காங்க. சரி சொல்லு. அருணுக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயம் அவளுக்கு தெரியாது. அவகிட்ட இதெல்லாம் எடுத்து சொல்லி புரிய வச்சு இங்க கூட்டிட்டு வரலாம். அங்க இருக்கிறத விட நம்ம சொல்லி கூட்டிட்டு வந்து ஒரு 3 நாள் கூட இருந்தா she'll feel better. நான் அக்காவும் கூட அதான் யோசிச்சோம். ஆனா இந்த மாப்பிள்ளை இழப்பு அது இதுன்னு கூப்பிடுறதுதான், இந்த கரிகாலனை கூப்பிடுறதா எனக்கு எரிச்சலா வருது. சரிவா, பார்த்துப்போம்.
மாமா சொல்லு மாப்ள. ஒரு பொண்ணை கட்டலன்னு கவலைப்பட்டுட்டு இருக்காதரும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாப்ள, இருக்கட்டும் மாப்ள. உனக்கு கல்யாணம் ஆச்சு, அதே சந்தோஷம் மாப்ள. ஊர்ல எல்லா பையலும் அப்படிதான் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தான், கேள்விப்பட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாப்ள, சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க. ஆமா. இந்த தெரு தான் சொன்னாங்க, இதுக்கு மேலே கார் போகாது, நம்ம நடந்து தான் போகணும். ஆமா கேள்விப்பட்டேன், ஆளே போக முடியாதாமே. வீடு தெரியுமா? வீடு தெரியல, இந்த தெரு தான் சொன்னாங்க. கேட்டுப்போம், யாராச்சும் கேட்டு. போஸ்டர் பாரு, போஸ்டருக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. சரி மாப்ள, நான் கிளம்புறேன், கொஞ்சம் வேலை இருக்கு. என்ன அதுக்குள்ள கிளம்புறீங்க? முக்கியமான வேலை மாப்ள, போயிட்டு வரேன். சாப்பிட்டு போலாம்ல? பரவாயில்ல மாப்ள, அப்புறம் வந்து சாப்பிட்றேன். என்னடா சொல்றான் அந்த ஆளு? ஏம்மா, என்ன விருந்து கூப்பிடுறவங்களை இன்னும் காணும்? யாரு? என்ன விருந்து? அதான் மாப்பிள்ளை விருந்து கூப்பிட வரான்னாங்கல்ல. அதுங்களா? வரும் வரும். எப்படி வளர்ந்த பிள்ளை எங்க வந்து சிக்கிருக்கு? அவருக்கெல்லாம் மனசாட்சியே கிடையாது தெரியுமா? யோசிச்சா மனசெல்லாம் வலிக்குது. பாரு, சுத்தி சுத்தி போஸ்டர் வேற. இது ஒண்ணுதான் குறைச்சல். இப்ப வாழ்க்கையில கிழிச்சு விட்டான்னு இவ்வளவு ஆர்ப்பாட்டம். அவங்கள விசாரி. கரிகால வீடு இது? இதா இருக்கு பாரு, இந்த வீடு தான். இதானா? சரி. வாழை மரம்லாம் தொங்குது, இதான் நினைக்கிறேன். ஐயோ சக்தி, போ. ஏன் நீங்க தான் போறது? ஏன் என்ன கோர்த்து விடுறதுலயே இருக்க? அந்த பொம்பளை எல்லாம் மருமக மேல கொலகான்ல இருப்பா. உள்ளார போனா கடிச்சு வச்சிருவா. நீ முதல்ல போ. ஆமா, என்கிட்ட மட்டும் ரொம்ப அன்பாவா இருப்பாங்க. வாங்க. வாங்க வாங்க குட்டி மாமா வாங்க. அப்புறம் வர மாட்டேன், பார்க்க மாட்டேன், செய்ய மாட்டேன்னு வீரவசனம்லாம் பேசுனிய. இப்ப கொல்ல கூட்ட தலைவி தலைமையில வந்திருக்கிய என்ன? ஏமா, வீட்டுக்கு வந்து உங்களை மரியாதை எல்லாம் பேசுவியா? சும்மா இருமா. டேய், நீ சும்மா இருடா. டமா, நாங்க ஆதிரைய மறு வீட்டுக்கு கூட்டு போக வந்திருக்கோம், அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. மாப்பிள்ளை அழைப்புக்கு வந்துட்டு ஆதிரையை மட்டும் கூட்டு போவீங்களா? அப்ப மாப்பிள்ளை எதுக்கு இருக்கேன்? பொண்ணை கூப்பிட்டா நீ பின்னாடியே வர மாட்ட. வருவேன். வா. ஆதிரை எங்க? ஆதிரியா இங்கதான் இருக்கா, வாங்க வாங்க. ஏதாவது மூலையில உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கோம், அதுக்கு வேற என்ன தெரியும்? ஆதிர உள்ள வாங்க. ஆதிர நம்ம சொந்தம் தான் வந்திருக்காவ. ஆதிரை 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 இரு. நான் யார்கிட்டயும் பேச விரும்பல. என்னதான் எல்லாரும் ஏமாத்திட்டீங்கல்ல, இனி என் முகத்திலேயே முழிக்காதீங்க, தயவு செஞ்சு போங்க. ஆதிரை ஆதிரை, நாங்க பேச வரத கொஞ்சம் கேள. கரிகாலா, நீ கொஞ்சம் வெளியில இரு. எதுக்கு? போயேன், கொஞ்சம் பர்சனலா பேசணும். சரி, நல்லது கெட்டது எடுத்து சொல்லுங்க. சொல்லித்தரேன். புகுந்த வீட்டுல எப்படி இருக்கணும், எங்க அம்மா கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு சொல்லித்தரேன். குட்டியக்கா, ஆதிரிக்கு அறிவுரை சொல்லுங்க. மாமா வெளில நிக்க. ஆதிரை ஆதிரை ஆதிரை, நாங்க சொல்றது கொஞ்சம் கேளு. என்னத்தை கேட்கணும்? நம்ம வீட்ல எல்லாம் சொல்ற மாதிரி பொம்பளைங்க எல்லாம் சேர்ந்து செய்யற காரியம் எதுவுமே உருப்படாதுன்னு சொல்ற மாதிரி தானே இருக்கு. அதே மாதிரி ஆயி போச்சு. ஆதிரா, நீ என்ன நடந்துச்சுன்னே தெரியாம பேசாத. இன்னும் என்ன நடக்கணும்? அதான் எல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு. என் வாழ்க்கையே போச்சு. என்னதான் நல்லா ஏமாத்திட்டீங்களே. ஆதிரா, யாரும் யாரையும் ஏமாத்தல. வாங்க நீ வாக்கா, உட்காருங்க. என்ன புது மருமக என்ன சொல்லுது? அது என்ன சொல்லுச்சு? அழுதுகிட்டே தான் இருக்கு. உங்களுக்கு சொல்லி என்ன இருக்கு? நான் உயிருக்கு உயிரா காதலிச்ச அருண், அவனே என்ன ஏமாத்திட்டான். இல்ல, கடைசி வரைக்கும் என்ன பார்க்க கூட வரல. ஒரு நிமிஷம் இரு, அப்படிலாம் எதுவும் இல்ல. அருண் ஏமாத்தல ஆதிரா. கொடைக்கானல்ல இருந்து கிளம்பி முக்கா தூரம் வந்துட்டான். மலையில ஏதோ ஒரு வளைவுல வண்டி ஸ்கிட் ஆகி பள்ளத்துல விழுந்துருச்சு. பெரிய அடி. ஹாஸ்பிட்டல்ல சுயநினைவு இல்லாம இருக்கான்.
ஆதிர ஆதிர ஆதிரா ஏய், ஆதிர எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் ஆதிர அழுக்காத ஆதிர. ஆதிரா ப்ளீஸ் அழாத. அழுகாத. வெளியில அந்த பொம்பளை ஏதாவது நினைச்சுக்கும். இப்ப உள்ளார வந்துட போகுது, அப்புறம் நம்ம பேச முடியாது. இதெல்லாம் யாரும் எதிர்பார்க்கல. இப்படிலாம் நடக்கும் நம்ம நினைச்சோமா? எல்லாம் தலையெடுத்து. ஜனனி எவ்வளவு கஷ்டப்பட்டா உனக்கே தெரியும்ல. என்ன பண்றது, கடவுள் கூட நம்ம கூட நிக்கல. கெட்டவங்களே ஜெயிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அக்கா எப்பவுமே அவங்களால ஜெயிச்சுட்டே இருக்க முடியாதுக்கா. ஆதிரா கவலைப்படாத, புரிஞ்சுக்கோ ஆதிரா, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். உனக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சு, உடைஞ்சு போயிட்ட. ஆறுதல் சொல்ல முடியாத அளவுக்கு பெரிய கஷ்டம், இழப்பு அதிகம். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆதிரா. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா அந்த வீட்டுல இருக்கோம்னா நாங்க இனிமே தோக்க மாட்டோம். நம்ம ஜெயிப்போம், நம்ம ஜெயிக்கிறது உறுதி. ஆமா ஆதிர, நீ அந்த வீட்டுக்கு வந்துரு, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். சரியா? பேசுறது இருக்கட்டும் அண்ணி. அம்மா எப்படி இருக்கு? அவங்க நடந்த எதையுமே தாங்கிக்க மாட்டாங்களே. அவங்களுக்கு எல்லாம் தெரியும். அவங்களுக்கு பெரிய ஏமாற்றம், கவலை. ஆனாலும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க கிளம்பி காசிக்கு போயிருக்காங்க. நம்ம கிளம்பலாம் ஆதிரா, நீயும் வந்துரு. இதான் சாக்கு, வந்துரு ஆதிர. சரி 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 சரி, ஒண்ணு இல்ல. ஆதிரா ஆதிரா ப்ளீஸ் அழாத. இங்க பாரு, நாங்கெல்லாம் இருக்கோம்ல. ஆதிரா ஆதிரா ப்ளீஸ் அழாத. ஆதிரா அழாத முதல்ல ப்ளீஸ். இப்போ நாங்களும் உன் பக்கம் தான். சரியா? நம்ம யோசிப்போம், ஏதாவது யோசிப்போம். உட்காருங்க மாமா. குட்டி மாமா, வீடெல்லாம் எப்படி இருக்கு? நான் பிடிக்கலன்னு சொன்னா என்ன செய்ய போற இப்ப? சரி சரி. ஏன் ஜான்சி, வந்தவங்களுக்கு குடுமா? குடி குடி. தம்பி குடு. ஓ மாம்சு குடுமா. இந்தாங்க. வேணாம், வேணாம். குடிங்க மாமா. வேணாண்டா. ஏமா குடுமா. வேணான்னா விட்டுறணும். குட்டி மாமா, என் குட்டி என்ன சொல்றா? உன்னை எப்படி டைவர்ஸ் பண்றதுன்னு யோசிக்கிறேன். நோ நோ நோ. டேய், புத்திட்டு உட்கார்றேன். சரி சரி. ஏன் ஜான்சி, உள்ள போன கூட்டத்தை என்ன ஆளை காணோம்? ஏத்த, அதான் ஜெகதி மாமா அங்க தானே இருக்காரு. அவர் இருக்காரு, பொண்ணை கடத்திட்டு போன கோஷ்டி இன்னும் வரலையே. என்னன்னு போய் பாரு. ஏய் வாங்க வெளிய, வாங்கடி.